ஓகே, மறுபடியுமாக உங்கள் யாவரையும் இந்த வேதபாட வகுப்பிற்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த வேதபாட வகுப்பிலே தொடர்ந்து ஆவி மனிதனை குறித்து பார்த்து வருகிறோம். ஆவி மனிதன் என்றால் உள்ளான மனிதன். உள்ளான மனிதனை குறித்து பல வாரங்களாக பார்த்து வந்தோம். சில வாரங்கள் பார்க்க முடியாதனால் இப்போ மறுபடியும் அதை தொடர்கிறோம். இந்த உள்ளான மனிதனை அல்லது அந்த ஆவி மனிதனை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் பாருங்க. ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்? இந்த ஆவி மனிதனை எந்த அளவுக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமா இருக்கும். எல்லா காரியத்திலையும் நாம் ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும். இருக்கிற நிலையில இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்க. அதனால இதை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம எங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சிருஷ்டிப்பை பத்தி தான் பார்க்கிறோம். உள்ளான மனிதன், ஆவி மனிதன் சொல்லும் போது வெளியில இருக்கிற உலகத்துல இருக்கிறவங்களும் சிலர் வந்து இதை கொஞ்சம் ஆராயிறாங்க பாருங்க. ஆனால் நாம அந்த உலகத்துல சொல்ற அந்த ஆவி மனிதனை குறித்து பேச போறதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது நாம் தேவனாலே, அவருடைய கையினாலே புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உள்ளான மனிதன்ல அந்த ஆவி மனிதனை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆவி மனிதன்ல எல்லாமே இருக்குது பாருங்க. இந்த ஆவி மனிதனுடைய கெப்பாசிட்டி, கொள்ளளவு ரொம்ப அதிகம். இந்த ஆவி மனிதனால் எல்லாம் செய்ய முடியும். எந்த அளவுக்கு செய்ய முடியும்னா, இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது அந்த 3 வருஷம் ஊழியத்துல என்னவெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் செய்ய முடியும். இன்னும் கேட்ட இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வார்கள், என்னிலும் பெரிதானவைகளையும் செய்வார்கள் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஒரு அதிகமான கெப்பாசிட்டி, ஆற்றல், திறன், பவர் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் அந்த ஆவி மனிதன், அந்த உள்ளான மனிதன். அதுதான் நாம. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சபைக்கு போயிட்டு இந்த உள்ளான மனிதனை கவனிக்கிறதே கிடையாது. சர்ச்சுக்கு போயிடுறாங்க, காணிக்கை கொடுத்துட்றாங்க, ஜோம் பண்ண போறாங்க அப்படின்றாங்க. எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்க. உள்ளான மனிதன் என்ன ஆனா, அவன் வளர்றானா இல்லையா, இப்படி உள்ளான மனிதன் ஒருத்தர் இருக்கிறானா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. நிறைய பேர் ரட்சிப்புனால என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, எப்படியாவது பரலோகம் போயிடுறாங்க, அதான் ரட்சிப்பு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ரட்சிப்புல என்ன நடந்ததுன்னு என்ன செய்யல தெரியல. அதனாலதான் வாழ்க்கையில வெற்றி இல்லை. அதே வாழ்க்கை சர்ச்சுக்கு போனாலும் சரி, ஏசு ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பெரிய முன்னேற்றம் இல்லாததுக்கு காரணம் என்ன? இந்த உள்ளான மனிதனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உள்ளான மனிதனை வல்லமையாய் பலப்படவில்லை. அதுதான் பிரச்சனை. அந்த உள்ளான மனிதனை புரிஞ்சிக்காததுனால தேவன் அற்புதமான காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்போ நாம உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை குறித்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த காரியத்துல நடக்கவே முடியல, வாழ முடியல, வாழ்க்கையில வெற்றி இல்லை, எதையும் ஜெயிக்க முடியல, திரும்ப திரும்ப வீழ்ச்சி, தோல்வி, விழுறதும் எழுறதுமாவே வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, இது புரியாததுனால. அப்ப இது எந்த அளவுக்கு நாம் இந்த உள்ளான மனிதனை புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும். இதை கடந்த ஒரு 4 வாரமாக இதை குறித்து பார்த்தோம். இந்த உள்ளான மனிதன்ல 2 அபார ஆற்றல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒண்ணு என்னன்னா, தேவனுடைய அன்பு. இந்த அன்பை குறித்து வேளாவரியா நிறைய காரியங்களை நான் சொன்னேன். இந்த அன்புன்னு சொல்லும் போது உலகத்துல இருக்கிற அன்பு இல்லை. உலகத்துல இருக்கிற அன்பு என்ன செய்கிறது, ஒளிந்து போய் விடுகிறது, லவ் ஃபெயிலியர் ஆகி விடுகிறது. ஆனால் ஃபெயில் ஆகாத, ஒளிந்து போகாத ஒரு அன்பு தேவனாலே நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு ரொம்ப வல்லமையானது. எந்த அளவுக்கு வல்லமையானது, எப்பேற்பட்ட மோசமான மனிதனையும் மாற்றக்கூடிய அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வல்லமை தான் இந்த அன்பு. இந்த அன்பை வச்சு எல்லாத்தையுமே மாற்ற முடியும்.
அந்த அன்பு, அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எங்க ஊற்றப்பட்டிருக்குங்க? உள்ள ஆவி மனிதன்ல ஊற்றப்பட்டிருக்கிறது. வெறும் இந்த மனதளவுல இந்த சரீரத்தில் ஏற்படுகிற ஒரு உணர்ச்சி பூர்வமான அன்பை பத்தி வேதம் சொல்லல. அந்த அன்பை பத்தி சொல்லல பாருங்க. அது அன்பு கிடையாது, அது உணர்ச்சிகள். நிறைய பேர் இதை அன்புன்னு நினைச்சிடறாங்க. அதனால அன்பு என்ன செஞ்சிருது, ஒரு கட்டத்துக்கு மேல முடிஞ்சிருது. என் பொறுமையை சோதிக்காத அப்படின்றோம் இல்லையா? என்னதான் செய்யறது, நான் என் வாழ்க்கை என்ன ஆகுறது, இவங்கெல்லாம் நான் நேசிக்க முடியாது அப்படின்ற நிலைக்கெல்லாம் நம்ம தள்ளப்படுவதற்கு காரணம் என்னன்னா, உள்ளான மனிதனை புரிந்து கொள்ளவில்லை. உள்ளான மனிதனில் அப்படி ஒரு பவர் இருக்குன்னு தெரியல. எப்பேற்பட்ட மோசமான நபரையும் மாற்றக்கூடிய பவர் இருக்குது. எப்படிங்க சொல்றீங்க பாருங்க. நான் எப்போதுமே இதை சொல்லும் போது, இந்த அன்பின் வல்லமை குறித்து சொல்லும் போது என்னை பத்தி யோசிக்கிறேன் நான். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தே நான் சொல்லியிருக்கிறேன், ஒன்னாலாம் மாற்ற முடியாதுடா அப்படின்னு என்னை பார்த்து நானே சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி மோசமான வாழ்க்கை இருந்துச்சு பாருங்க. ஆனால் ஒரு கட்டத்துல இந்த அன்பு என்னை தொட்டது. இந்த தெய்வீக அன்பு இயேசுவின் மூலமா என்ன செஞ்சது, என்னை தொட்டது, என்னை மாற்றியது. அது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அதுதான் தேவனுடைய அந்த அன்பு. அந்த அன்பு நமக்குள்ள என்ன செய்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது, உள்ளத்துல இருக்குது பாருங்க. அப்ப இந்த உள்ளான மனிதனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த உள்ளான மனிதனை வளர்த்து எடுத்தீங்கன்னா, அந்த அன்பின் ஆற்றல் உங்கள் மூலமாய் செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அன்பு எப்பேற்பட்ட சூழ்நிலையை மாற்ற முடியும், எப்பேற்பட்ட நபர்களையும் மாற்ற முடியும், எப்பேற்பட்ட நபர்களையும் நேசிக்க முடியும், அவர்களையும் ஒரு நேசமிக்க அன்புமிக்க மனிதர்களாக என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஆமே. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ஆற்றல் மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஆற்றல் இருக்குது. என்ன, இந்த அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் என்கிற ஒரு ஆற்றலும் இந்த ஆவி மனிதனுக்குள்ளதான் இருக்குது. விசுவாசம் சொல்லும் போது பாருங்க, இந்த நம்பிக்கைன்னு சொல்றோம். உலகத்தில் நிறைய பேர் அந்த நம்பிக்கை, ஹோப்பு, உலகத்தில் அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, ஒரு எதிர்பார்ப்பு இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. ஆனால் அந்த ஒரு நம்பிக்கையை பத்தி நான் என்ன செய்யல, சொல்லலை. அந்த நம்பிக்கை அந்த உள்ளான மனிதன்ல இருக்குன்னு சொல்லலை. வேதம் சொல்லுகிற விசுவாசம், ஃபெய்த் அப்படின்னு சொல்லும் போது அது உலகம் நம்புகிற நம்பிக்கை அல்ல, இது ஆவியிலிருந்து புறப்படுகிற தேவனாலேயே முதல் முறையாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அபார சக்தி. இந்த சக்தி எப்படிப்பட்ட சக்தி நினைக்கிறீங்க? மலையையே பெயர் தெரிகிற சக்தி. ஆனா அந்த சக்தி எப்படி செயல்படுதான்? அன்பினால் செயல்படுகிற, கிரியை செய்கிற விசுவாசம். அன்பையும் விசுவாசத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டார். இந்த அன்பை ஊற்றிருக்கிறாரு, அதோடு கூட இந்த விசுவாசம் சக்தியை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிக்கலா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை எல்லாம் தகர்த்தெறிய முடியும், சரி செய்ய முடியும், உலகத்தையே ஜெயிக்க முடியுங்க. உலகமே உங்களுக்கு எதிராக வந்து எதிர்த்து நின்னாலும் உங்களுக்கு இந்த விசுவாசம் இருந்தால் உலகத்தையே நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் விசுவாசிக்கிறவனோடு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை பத்தி பேசுறேன். ஏற்கனவே அதை பத்தி கொஞ்சம் பார்த்தோம். இந்த விசுவாசம் தேவனால் நமக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்த அந்த வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை சொல்றேன் பாருங்க. ரோமர் 10வது அதிகாரம் பாருங்க. இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்றதுதான் என் வாழ்க்கையை பெருசா மாத்துது பாருங்க. என்னுடைய வாழ்க்கைய, எனக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இல்ல, சூழ்நிலை எல்லா நேரத்திலையும் நல்லா இல்லை, நான் எதிர்பார்க்கிற மாதிரி காரியங்கள் எல்லாம் என்ன செய்யறது இல்லை, போறது இல்லை, நான் விரும்புகிற மாதிரி காரியங்கள் நடக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் எப்படி மாத்துறது, இந்த சூழ்நிலை எப்படி ஜெயிக்கிறது, எப்படி முன்னேறது அப்படின்றத குறித்த சத்தியத்தை கற்றுக்கொள்றேன் நான். அதுல ரொம்ப அதிக கவனத்தை செலுத்துறேன். அதனால இப்ப இருக்கிற மாதிரி இருக்க போறது இல்லை. ஒவ்வொரு நாள் என்ன செய்ய போறேன், வளர போறேன், பிரச்சனையை ஜெயிக்க போறேன், முன்னேற போறேன். இப்ப இருக்கிறத காட்டிலும் எல்லா விதத்திலும் நன்றாகும்படி நம்முடைய உள்ளான ஆவி மனிதன் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மனிதன், அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பவுல்லாம் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றாரு, உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படவும். நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் கொடுத்து சொன்னேன். ஜெபமே எப்படி இருக்குது, இந்த உள்ளான ஆவி மனிதன் வல்லமையாய் பலப்பட வேண்டுமாம். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறானோ உள்ளான மனிதன், அந்த அளவுக்கு பிரச்சனையை நீங்க ஜெயிக்க முடியும். நிறைய பேர் அதில் கவனம் செலுத்தாம பாருங்க, வெளியில இந்த சரீரத்துக்கு நிறைய காரியங்களை செய்கிறோம், அழகுபடுத்துறோம், இதுக்கு தேவையான நல்ல சாப்பாடு நிறைய கரெக்டாக எல்லாம் கொடுக்குறோம், டைமுக்கு கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். மைண்டுக்கு தேவையான, ஆத்மாவுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம், என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம் பாருங்க. அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லல, ஆனால் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக கரெக்டாக பண்ணிடுறோம். ஆனால் உள்ளான மனிதன், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டி,
அந்த மனிதன் என்ன செய்யறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. அதனாலதான் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை ஜெயிக்க முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, 30 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன்னா என்னத்த கண்டா நான், இந்த இயேசுவை நம்பி என்னத்த கண்ட அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியாம முன்னேற முடியாம தவிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஆற்றலையும் கொடுத்து உள்ள வச்சிருக்கிறாரு, ஆனா அதை கவனிக்கவே இல்லை. அதுதான் பிரச்சனை. அந்த ஆற்றல் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கிறேன். ரட்சிப்புல என்ன நடந்தது என்பதை குறித்து, எப்படி நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்றத பத்தி பவுல் இங்கே சொல்லுகிறார். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்ப நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோமா சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்படிதான் ரட்சிக்கப்பட்டோம். யாரோ ஒருத்தர் இயேசுவை பத்தி என்ன செஞ்சாங்க, நமக்கு சுவிசேஷமாய் அறிவித்தார்கள், சொன்னார்கள், அதை கேட்டோம், அது இருதயத்துக்குள்ள போனது, அதை விசுவாசத்தை எப்படி விசுவாசம் நினைக்கிறீங்க? உள்ள இருந்து தானம் வந்துருச்சா? கிடையாது. உலகம் அப்படி நம்பிட்டு இருக்கு பாருங்க. ஆடு சொல்லு உள்ள நல்லா நம்பிக்கையை வளர்த்துக்கோ, உன் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணு. எல்லாம் கரெக்ட் தான் பாருங்க, அதெல்லாம் வேணும்னு சொல்ல, அதை வச்சு நிறைய சக்ஸஸ் பண்ணலாம். அதை பத்தி நான் மைண்டை பத்தி வேற ஒரு காரியத்தை இன்னொரு நாள் நான் போதிக்கிறேன் பாருங்க. ஆனால் அதை பத்தி பேச வரல. நான் பாவத்திலே மரித்து கிடந்த மனிதனுக்கு எதையுமே செய்ய திராணி இல்லாத நிலையில, பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த மனிதனுக்கு திடீர்னு எங்க இருந்து விசுவாசம் வருகிறது? யாரோ ஒருவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை, உன் பாவத்துக்காக தான் அவர் மரித்தார், உனக்காக தான் பூமிக்கு வந்தார். கிறிஸ்துமஸ் காலம் வருது பாருங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம். எதுக்கு வந்தாருன்றது தெரியாமையே நிறைய பேர் கொண்டாடி இருக்கிறாங்க. எதுக்கு வந்தாரு? நமக்காக வந்தார். நம்முடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படி வந்தார். தீர்த்து விட்டார். அதெல்லாம் சுவிசேஷமாய் கேட்டோம். கேட்ட போது என்ன நடந்தது? ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக என்ன பண்ணாரு? அதை விசுவாசிக்கும்படியாக கேட்ட அந்த நற்செய்தி, அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படியாக உள்ளத்துல அவர் உதவி செய்தார். அவர் உதவி செய்யலாம் நீங்க நம்ப மாட்டீங்க. நிறைய பேர் நீங்க வந்து இதெல்லாம் இயேசு நம்பவே மாட்டேன்றாங்க அப்படின்றாங்களே, ஏன் நம்ப மாட்டேன்றாங்க பாருங்க. அவங்களாம் நம்பிட முடியாது, அதனால புரிஞ்சுக்கணும். நம்மளாம் நம்பிட்டோம், நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. தேவனே அந்த விசுவாசத்தை நமக்கு என்ன செய்தார்? கொடுத்தா. அதுதான் எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் கிஃப்டா என்ன செய்தாரா? இந்த விசுவாசத்தை உள்ளத்துல கொடுத்தாங்க பாருங்க. அந்த விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்தோம்? ரட்சிக்கப்பட்டோம். இந்த மாபெரும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். புது சிருஷ்டியாக பிறந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் என்ன நடந்தது? ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனிதனை, மரித்த நிலையிலிருந்து தேவனை விட்டு பிரிந்த நிலையில் இருந்த மனிதனை தேவனை போலவே, கிறிஸ்துவை போலவே அப்படியே புது சிருஷ்டியா என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். தேவனுடைய வார்த்தையை கேட்டோம், ஆவியானவர் உள்ள இருந்து இந்த வார்த்தையை கொண்டு நம்மை புது சிருஷ்டியா என்ன செய்தார்? முற்றிலுமாய் சிருஷ்டித்தார். அவர் கை வேலை பாருங்க. அதான் எபேசியர் 2:10 வாசிச்சோம். எப்படி நம்மளை சிருஷ்டித்தாரா? ரொம்ப அற்புதமான விஷயம் பாருங்க. அந்த வசனத்தை மறந்துடவே கூடாது. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். எப்படி சிருஷ்டித்தாரா? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். இங்கிலீஷ்ல வருது, your handy work of God. தேவன் கையை வச்சு உண்டாக்குனார் நம்ம. எப்படி ஏதேன் தோட்டத்தில் முதல் மனிதன் ஆதாமை மண்ணினால் உருவாக்கினார் வாசிக்கிறோம் இல்லையா? அதே போல நம்மை புது சிருஷ்டியாய் அப்படி சிருஷ்டித்திருக்கிறார். அற்புதமாய் சிருஷ்டித்திருக்கிறார். எந்த அளவுக்கு சிருஷ்டித்திருக்கிறார்னா, சங்கீதம் 139 சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. சங்கீதம் 139 14வது வசனத்தில் சொல்கிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உன் கிரியைகள் அதிசயமானவைகள், அது ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பாருங்க, அற்புத விதமாய் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். பிரமிப்பா இருக்குது நம்முடைய சிருஷ்டிப்பை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிருஷ்டிப்பு, புது சிருஷ்டியாக நாம தேவனால என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கங்க? வெளியில இல்லைங்க. வெளியில அதே கலர் தான் இருக்குது, அப்படியே தான் இருக்கிறோம், எந்த மாற்றமும் இல்லை, பெருசாக முன்னேற்றம் இல்லை. இன்னும் கேட்டால் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பழசாயிட்டு போகுது சரீரம் இல்லையா? ஆனால் உள்ள என்ன ஆகுது?
நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கிறோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், புது சிருஷ்டியாக புது குழந்தை போல பிறந்திருக்கிறோம். இப்போ தேவன் விசுவாசத்தை கொடுத்து, வார்த்தையை கேட்டு விசுவாசத்தை கொடுத்து, ஆவியானவர் மூலமாக நம்ம புதுசா சிருஷ்டித்துட்டாரு. இப்ப புதுசா ஒரு குழந்தை பிறந்தா அது வளருவது போல நாம் வளர வேண்டும். அதுக்குதான் சபை, அதுக்குதான் வார்த்தையை கேட்கிறோம். சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு போயிட்டு வர்றது கிடையாது பாருங்க, அதுக்காக கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் வந்து இந்த உள்ளான மனிதன் என்னன்னே தெரியல, அதுல வளரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னது, வாழ்க்கையில பிரச்சனை, காரியங்களை மேற்கொள்ள முடியல, ஜெயிக்க முடியல, முன்னேற முடியலன்னு கடவுள் மேலேயே கோபம். இப்ப நான் சொல்றேன், எப்படிங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது, எப்படிங்க முன்னேறது, எப்படி பிரச்சனையெல்லாம் தவிடுபடி ஆக்கி எழுந்து முன்னேறி போவது? வழி இருக்குதுங்க. என்ன வழி? அதுக்குதான் தேவன் விசுவாசத்தை ஒரு சக்தியாக நமக்கு உள்ள ஆவியில கொடுத்துருக்காரு. இது மனதில இருந்து எழும்புறது கிடையாது. சும்மா நீங்க மனதளவுல பாசிட்டிவா ஏதாவது பேசினா வந்துரும்ன்ற அந்த மாதிரியான நம்பிக்கை விசுவாசத்தை பத்தி நான் பேசல. தேவனே அவருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு அப்படிப்பட்ட இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்துட்டாரு, புது சிருஷ்டி ஆகிட்டோம், உள்ளான மனிதன்ல புத்தம் புது சிருஷ்டியா பிறந்திருக்கிறோம், எல்லாம் ஓகே. சரி, எப்படிங்க வளருது? தொடர்ந்து இந்த விசுவாசத்துல எப்படி வளருது? முதல் முறையா எப்படி விசுவாசம் வந்ததோ அதே போலதான் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை வளர்த்தெடுத்து, இந்த விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறி ஆபிரகாமை போல எல்லாவற்றையும் ஜெயித்து, உலகத்தையே ஜெயித்து முன்னேறி போறதுக்கான வழி மறுபடியும் என்னது? அதே வழிதான். என்ன வழி? எடுத்து வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 10:17. ஆகையால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரட்சிப்பை பத்தி பேசிட்டு வரும்போது நான் சொல்றாரு, எப்படி ரட்சிப்புல விசுவாசம் வந்துச்சா? சுவிசேஷத்தை கேட்டதினாலே, தேவனுடைய வார்த்தையை கேட்டதினாலே விசுவாசம் வந்தது. இப்ப தொடர்ந்து எப்படி விசுவாசம் வரப்போகுது? தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால விசுவாசம் என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. இந்த விசுவாசம் என்னும் சக்தி என்ன செய்யணும்? அதிகமாய் பெருக்க முடியும். தேவனுடைய வார்த்தையினால் புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை அதிகமாய் என்ன செய்ய முடியும்? வளர்க்க முடியும். எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. வார்த்தையில வல்லம் இருக்குது, அந்த வார்த்தையினால விசுவாசத்தை கொண்டு புது சிருஷ்டியா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து வளர்றது எப்படி? வார்த்தையினால. அது ஆரம்பத்துல இது குறித்து சொல்லும் போது சொன்னேன், பேதுரு சொல்றத, நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டுமா. அப்ப அந்த உள்ளான மனிதன் வளர்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு புது குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது போல தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு? வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை புரிய வைப்பதற்கு, அந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை எல்லாம் அப்படியே அந்த குழந்தை பாலை உறிந்து எடுத்து தனக்குள்ள சத்தாக எடுத்துக்கொள்வது போல நாம சத்தா எப்படி எடுத்துக்கிறது? இந்த வார்த்தையை கேட்கும் போது அதை புரிய வைக்க, அதில் இருக்கிற ஒவ்வொரு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அப்ப சத்தியத்தை கேட்கணும், ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நாம வசனத்தை வாசிக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது? உள்ளான மனிதன் வளருகிறான், வல்லமையாய் என்ன செய்கிறான்? பலப்படுகிறான். எப்படி சரீரத்துல 3 வேளையும் நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகுது? சரீரத்துல ஒரு பலம் உண்டாகுது இல்லையா? காரியங்களை செய்ய முடியுது, வேலையை செய்ய முடியுது. அதே போல தேவனுடைய வார்த்தை என்னும் உணவை நாம உட்கொள்ள 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 என்ன ஆகுது? விசுவாசம் என்னும் அபரிவிதமான சக்தி அதிகமாய் பெருகுகிறது. பாருங்க, இது ஒரு வாரத்துல ஒரு நாள் போயிட்டு ஓகேங்க இந்த வாரம் மெசேஜ் கேட்டுட்டேன், சண்டே சர்வீஸ்ல சர்ச்சுக்கு போயாச்சு, அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால வளரும் சொல்லலை. அப்படின்றதுனால உள்ளான மனுஷன் வளருவான்னா பாருங்க, சர்ச்சுக்கு எல்லாரும் போயிடுறாங்க நிறைய பேர் கரெக்டா. நான் கேள்வி என்னன்னா, சரீரத்துக்கு இப்போ சாப்பாடு என்ன வாரத்தில் ஒரு நாளாக சாப்பிட்றோம் கிடையாது பாருங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறோம் இல்லையா? புறமான மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையும் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறோம் நம்ம. ஆனால் உள்ளான மனிதனை அந்த அளவுக்கு என்ன செய்யறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இதை கேட்க கேட்க, வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க என்ன ஆகுது? உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படுகிறான், பெருகுகிறான். நிறைய பேர் இடத்துல சொல்றது உண்டு, ரீசெண்டாக கூட நிறைய பேர் இடத்துல சொல்றது உண்டு, ஒரே பிரச்சனையா இருக்குது, தொல்லையா இருக்குது பாருங்க. நானும் நிறைய சவால்கள்லாம் சந்திக்கிறேன். என்ன பண்றது? சர்ச்சுக்கு போகணும்னு, சர்ச்சுக்கு போகவே பிடிக்கலன்றாங்க நிறைய பேர். என்ன பண்றதுன்னு தெரியல, திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே இருக்கிறேன். இப்படி வாழ பிடிக்கல, ஆனா இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன செய்யறதுன்னு தெரியல.
காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே சொன்னது திரும்பவும் சொல்றேன், இந்த உள்ளான மனிதனை புரிந்து கொள்ளல, அதுதான் பிரச்சனை. உள்ளான மனிதனை ஸ்ட்ராங் ஆக்கல, அதுதான் பிரச்சனை. உள்ளான மனிதன் தினமும் அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கல, அதுக்கு உணவு கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. நிறைய பேர் இன்னும் இப்படி சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேன்றாரு, ஏன் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் எதுவும் உண்டாக மாட்டேங்குது அப்படின்ற கேள்வி வேற நிறைய பேருக்கு இல்லையா? நான் சொல்றேன் ஏன் உண்டாகல, சில காரியங்கள் சொல்றேன் பாருங்க. ஏன் நிறைய காரியங்கள் நம்ம கேட்ட மாதிரி நடக்க மாட்டேங்குது, ஏன் வாய்க்க மாட்டேங்குது, ஏன் கைகூடி வர மாட்டேங்குது, ஏன் பிரச்சனையை ஜெயிக்க முடியல, ஏன் முன்னேற முடியல? புண்ணியவான் சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஏன் ஜெயிக்க முடியலங்க? நான் தேவனை தாங்க நம்புறேன், தேவனால பிறந்துட்டேன், நான் சர்ச்சை கரெக்டாக போயிடுறேன், நான் ஏன் ஜெயிக்க முடியல? பாருங்க, சர்ச்சை கரெக்டாக போனால் ஜெயிக்க முடியும் பைபிள் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அதுக்காக சர்ச்சைக்கு போவான்னு நான் சொல்லலை, சர்ச்சைக்கு போனா ரொம்ப நல்லது, வார்த்தையை கேளுங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணணும் பாருங்க. யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்போ நமக்கு கேட்கறதெல்லாம் எப்போ கிடைக்குமா? நம்ம ஜெபம் பண்றதெல்லாம் எப்போ கிடைக்குமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அதான் முக்கியம். ரொம்ப அபைடு, நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிறதுனா என்னதுங்க? ஆமாங்க, நான் வார்த்தையை தானே கேட்குறேன், அதாங்க நம்புறேன், அது மட்டும் நிலைத்திருக்கிறதுன்னு கிடையாது, அர்த்தம் கிடையாது. நிலைத்திருக்கிறதுனா என்ன? வார்த்தையை கேட்க வேண்டும், அது இருதயத்துக்குள்ள போகணும், அதை தியானிக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதன்படி செய்யணும். இதெல்லாம் கலந்துருக்குது பாருங்க. சும்மா கேட்டேன் அது மட்டும் கிடையாது. கேட்டுட்டு செய்யலன்னா சொல்றாரு யாக்கோபு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதுன்றார். அப்ப எங்க விசுவாசத்தினுடைய செயல் எப்படி போய் முடியுது? அந்த தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறதுல போய் முடியுது. கேட்டுட்டு போறதுனால பிரயோஜனம் இல்லை பாருங்க. ஆனா என்ன பண்றது? எப்படி அந்த வார்த்தையில எப்படி நிலைத்திருக்கிறது? கேட்கறதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ளுது? அந்த நிலைக்கு எப்படிங்க வர்றது? இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. கேட்கிற வார்த்தையை வாயை திறந்து சொல்லுங்கள். உங்களை குறித்து தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கவனியுங்கள். உங்க சூழ்நிலை எப்படி இருக்குதுன்றதை கவனிக்காதீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், சரீரத்துல பலவீனமா இருக்குது, வியாதியா இருக்குது, ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் தழும்புகளால் குணமானீர்கள். வியாதிக்கு பல காரணம் இருக்குது. பாவத்தினால வியாதி வந்திருக்கலாம், சரீரத்துல சரியா டயட் சாப்பிடுறது பிரச்சனைன்றதுனால வியாதி வந்திருக்கலாம், இல்ல ஒரே கவலை, கஷ்டம், ஒரே வேதனை, ஒரே துக்கம், ஒரே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படியே இருக்கிறதுனால வியாதி வரலாம். 3 விதமான காரணங்கள் இருக்குது இல்லையா? எல்லாத்துக்குமே பாவம் நினைச்சிடவும் கூடாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், எதனால வியாதி வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வியாதியை சரி பண்ண முடியும். அது குறித்து 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது அது குறித்து சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? நம் மனிதனுடைய ஆவி அவனுடைய பலவீனத்தை தாங்குமா? உங்களுடைய உள்ளான மனிதன் ஸ்ட்ராங்கா இருந்தா சரீரம் எதனால ஒருவேளை வியாதிப்பட்டாலும் பலவீனம் ஆனாலும் அதை பலப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளான மனுஷன்ல இருக்குது பாருங்க. அப்ப பலவீனமாவே வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னா காரணம் என்னன்னா உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். அதான் அறிகுறி. எப்படி சரி பண்றது? தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவர் சொல்றாரு, என் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பேன்றார். எப்படி இந்த சுகம் எப்படி நடக்குதான்? வார்த்தை அவர் அனுப்பும் போது அந்த வார்த்தை உள்ள போய் உள்ளான மனிதனில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. உள்ளான மனிதன் ஸ்ட்ராங் ஆனோன்னு உள்ளான மனிதன், அந்த ஆவி மனிதன் தான் ஆத்மா மூலமாக சரீரத்தை என்ன செய்யறான்? சுகத்தை பெற்றுக்கொள்ள வைக்கிறான். இப்படிதான் நடக்குது. தேவன் இப்படிதான் அந்த ஃபங்க்ஷனை வச்சிருக்கிறாரு பாருங்க. அப்படியே வெளியில இருந்து சும்மா வெளியில ஏதோ ஒரு கிரீமை போட சரியாருன்னு நினைச்சீங்கன்னா தப்பு. நிறைய பேர் பண்றாங்க, ஆனால் அது நிரந்தரமான தீர்வு கிடையாது. சுகத்தை தேவன் எப்படி அனுப்புறாராம்? வார்த்தை அனுப்புறாரு, வார்த்தை உள்ள போகுது, உள்ளான மனிதன் பலப்படுகிறான், அந்த உள்ளான மனிதன் ஆவி மனிதன் மூலமாக சரீரம் குணமாகிறது. அப்ப என்ன பண்ணணும்?
ஆண்டவரே, நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர், என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி உங்களிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீர். நான் அதை நம்புகிறேன். ஒருவர் நம்மிடத்தில் தவறு இருந்து அது நிமித்தமா வியாதி இருந்துச்சுன்னா பாருங்க, அதையும் அவர் மன்னிக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய பாவங்களை தவறுகளை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாவத்தினால் வியாதி வந்தாலும் அதுவும் சரி பண்ணப்பட முடியும். எப்படி? சத்தியத்தை கேட்கறதுனால. அப்ப இதை எடுத்து நம்ம, இது எங்க ஆரம்பிக்குது? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள் இல்லையா? அப்ப சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்றது? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் சுகமாவீர்கள். எப்படி ஐஸ்வர்யமான மாறுறது? எப்படி பணத்துல செழிக்கிறது? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் ஐஸ்வர்யவானாக மாறுவீர்கள். சொல்றாரு, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக, தரித்திரன் எவனும் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவானாகன்றாரு. அப்படிதான் சொல்லணும் பாருங்க. சொல்றதுல, அதை கேட்கறதுல, அதை நம்பி அதை சொல்றதுல காரியங்கள் மாறுகிறது. எப்பங்க மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இதை கேட்டுட்டே இருந்து இதை தியானிச்சுட்டே இருந்து இருதயத்துல நிரம்பி உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டா, விசுவாசத்துல உறுதியாகி விட்டீர்கள் என்றால் காரியங்கள் மாறிவிடும். அப்ப அது வரைக்கும் நாங்க என்னங்க பண்றது? தேவன் எதுவும் உதவி செய்ய மாட்டாரா? என் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது, இப்ப சாக போற மாதிரி இருக்குது, இப்ப காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்றுவாருங்க, கண்டிப்பா காப்பாற்றுவாரு. உங்களுக்கு விசுவாசமே இல்லைனாலும் தேவனால காப்பாற்ற முடியும். நீங்க சாக போறீங்க, மூழ்க போறீங்களா, காப்பாற்றி தூக்கி எடுப்பார், கண்டிப்பா தூக்கி எடுப்பார். நல்ல தேவன். அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. பாடணும் இல்லையா, உண்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உண்மை, ரொம்ப உண்மை. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். நம்முடைய நிலைக்கு இறங்கி நம்மை தூக்கி உதவி செய்கிறார். ஆனால் எப்போதுமே அந்த மூழ்கி போற நிலையிலே வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி விரும்பலங்க. ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை குழந்தையாவே இருக்கணும்னு விரும்புவீங்களா நீங்க? குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல அடுத்தது என்ன செய்யணும்? அது முகத்தை பார்க்கணும், சிரிக்கணும், குப்புற விழணும், தவளணும், அப்படியே எழுந்து நிற்கணும், பிடிச்சு நடக்கணும், ஓடி வரணும். இதெல்லாம் நம்மளே விரும்புறோம் பாருங்க. தேவனும் அப்படித்தான் விரும்புகிறார். நாம அதே நிலையில கீழே படுத்தே கிடக்கணும்ன்றத அவர் என்ன செய்யறது இல்லை, விரும்புறது இல்லை. ரீசெண்டா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் பாருங்க. யாரோ ஒருத்தர் 30 வயசா 40 வயசான்னு தெரியல, இன்னும் பால் குடிச்சிட்டே இருக்கிறான் அந்த பையன். பாலை தவிர வேற எதுவுமே குடிக்கிறது இல்லையா? நீ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளை அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வளராமே இருந்தா, அப்படியே பால் குடிச்சிட்டே இருந்தா, எந்த வேலையும் செய்ய முடியாம பலவீனமாக இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளே அதை விரும்ப மாட்டோம். நம்மை உண்டாக்கின தேவன் அப்ப அதை விரும்புவார் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நாம் அதை ஜெயிக்க வேண்டும். அவரை போல எல்லாவற்றையும் ஜெயித்து எழும்பி முன்னேறி செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுக்குதான் விசுவாசம் என்னும் அபார சக்தியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்வதற்கும் ஐடியாவை கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும், இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், இந்த வார்த்தை இருதயத்துல நிரப்ப வேண்டும், நிரப்பிக்கிட்டே இருக்க வேண்டும், அவரிடத்துல கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டு இருதயத்துல நிரப்பி அதனால விசுவாசம் உண்டாகி அதன்படி செய்யும் போது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நான் சொல்றேன், நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். எனக்கு நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார்னு சொல்லும்போது எதை சொல்றாரு? நீங்க கேட்கிற ஜெபத்துல கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க, அதனால தேவனுக்கு மகிமை உண்டாகும். எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் பாருங்க. அப்ப நம்ம கேட்கறதெல்லாம் அவருக்கு என்ன செய்கிறது? கேட்கிறது. அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதெல்லாம் எப்படி நடக்குதா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இந்த நிலைத்திருக்கிற ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையில நீங்க நிலைத்திருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க பாவத்தை ஜெயிக்க முடியும், உங்க சூழ்நிலையை ஜெயிக்க முடியும், உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகள் சவால்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேறி போக முடியும். இப்ப இருக்கிற நிலையில கண்டிப்பா இருக்கிறேன் முடியாது. ஏனென்றால் மலைகளையே பெயர்க்கிற சக்தி தான் விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள தேவனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்.
ஆகவே வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பற்றி என்ன செய்யாதீங்க, அதையே நினச்சி அப்படியே கவலைப்பட்டு நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டை அதில் செட் பண்ணிடாதீங்க. உள்ளான மனுஷனை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கவனிங்க. இந்த ஆவி மனிதனை என்ன செய்யுங்க, கவனிக்க ஆரம்பிங்க. அவருக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த ஆவி மனிதனை வளர்க்கறதுக்கு என்ன செய்யுங்க, ஒரு முயற்சி எடுங்க. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, என்னங்க என் வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே இல்லை, சிலர் ஒருவேளை கடவுள் இப்படி தான் வச்சிருப்பார் போல இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றது வந்து பாருங்க. ஏன் ஆசீர்வாதமா இல்லை தெரியுமா? நிறைய பேர் வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதமா இல்லை, ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறது இல்லை. ரட்சிக்கப்பட்டங்க, ஏசு ஏற்றுக்கிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுறாங்க. அது மட்டும் போதாது. ஏற்கனவே சொன்ன இல்லையா, சர்ச்சுக்கு கரெக்டாக போனால் எல்லாம் ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொல்லலை கர்த்தர். எப்போ ஆசீர்வாதமா இருக்க முடியும்? வார்த்தையின்படி செய்தால்தான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். சும்மா ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடாது, வந்துடாது. அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மைதான், அது ரொம்ப உண்மை. அது உள்ளான மனிதன்ல இருக்குது, கரெக்ட் தான். ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்குது, உண்மைதான். ஆனா நீங்க அதை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன பண்றீங்க? இன்னும் எளிமையா சொல்றேன் பாருங்க. ஒரு விதை இருக்குது, அந்த விதையில ஒரு ஆப்பிள் விதை இருக்குது, இல்லை ஒரு மேங்கோ, ஒரு மா விதை இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதுக்குள்ள ஏகப்பட்ட மரங்கள் இருக்கிறது. அதுல இருந்து ஒரு பெரிய மரம் வர முடியும். அந்த மரத்திலிருந்து அநேக மாங்கனிகள், மாம்பழங்கள் வர முடியும். அதுல இருந்து இன்னும் பல மரங்கள் உருவாக முடியும். ஒரு காடை, தோப்பை உருவாகுது, ஒரு காடை உருவாக முடியும். அந்த அளவுக்கு ஆற்றலும் வல்லமையும் அந்த விதைக்குள்ள இருக்குது, உண்மைதான். ஆனா விதையை நீங்க என்ன செய்றீங்கன்றதன் அடிப்படையில் தான் அது மரமா உருவாக போதா, மாந்தோப்பா உருவாக போதா, ஒரு பெரிய அளவுல காடு மாதிரி நீங்க அந்த விதையை வச்சு உருவாக்க போறீங்களான்றது, விதையை நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதா இருக்குது. இல்லை நான் விதையை பத்திரமா வச்சிருக்கிறேன், ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அப்படியே பத்திரமா என்ன செய்யும் இருக்கும். அதே போலதான் பாருங்க, தேவனுடைய வார்த்தையாலே புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஆவி மனிதன் மிகவும் வல்லமை வாய்ந்தவன். ஆனா அந்த வல்லமை வாய்ந்த அந்த உள்ளான மனிதனை எந்த அளவுக்கு நீங்கள் வல்லமை வாய்ந்தவனாக பலப்படுத்துகிறீர்கள். அந்த விதை எடுத்து பூமியில கொஞ்சம் மண்ணை தோண்டி புதைச்சு தண்ணியை ஊற்றி சூரிய ஒளி படுற இடத்துல கரெக்டா பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்குள்ள இருக்கிற அபார ஆற்றல் வெளியில வரும். பூமியை பிளந்துக்கிட்டு வெளியில வருங்க. அப்படிதானே முளைக்குது. ஒரு விதையை விதைக்கும் போது பூமியை மூடி வச்சிடறோம். ஆனா பூமியை பிளந்துட்டு என்ன செய்யுது, வெளியில வருது. அதுக்குரிய அது சக்தி இருக்குது. அது அதோட நிக்கிறதுல ஒரு செடி மாதிரி வந்து, தூளிர் மாதிரி வந்து பெரிய மரமாக, அசைக்க முடியாத மரமாக மாறுகிறது. நான் சொல்லுகிறேன், நீங்களும் எது வந்தாலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் மரமாக, ஒரு மலை போன்று மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த நபராக மாறுவீர்கள். எப்போ? உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படும் போது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபமே எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, உள்ளான மனிதனில் வல்லமையாய் நான் பலப்பட எனக்கு உதவி செய்யும். இந்த உள்ளான மனிதனில் இருக்கிற விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பெருக செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, யார் வேணா என்ன வேணா உங்களை பத்தி சொல்லலாம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அதிகமாய் கவனிக்க வேண்டும். இந்த காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள், கழுவப்பட்டீர்கள். இப்ப தேவன் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார் தெரியுமா? இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே உங்களை பார்க்கிறார். உங்களை வியாதிப்பட்டாரோ அவர் பார்க்கல, சுகமானவர்களாய் பார்க்கிறார். ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இந்த பொல்லாத உலகத்துல வாழ்றோம், பிரச்சனை வருகிறது, வியாதி வருகிறது, சூழ்நிலை மோசமாகுது. இதெல்லாம் மேற்கொண்டு போகக்கூடியவர்களாய் தேவன் உங்களை பார்க்கிறாய். உங்களை வந்து ஏதோ எந்த ஊர்ல பிறந்த நம்மளை பார்த்து என்ன நினைக்கிறோம் நிறைய நேரத்துல, எனக்கு அந்த அளவுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லைங்க, நான் இந்த ஒரு சின்ன குடும்பத்துல இருந்து இருக்கிறேன், அந்த அளவுக்கு பேக்ரவுண்டில் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, நானும் சிலர்லாம் என் ப்ராக்டிக்கலான விஷயத்த சொல்லும் போது இதெல்லாம் நானும் நம்பி இருக்கிறேன். நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்லாம் இல்லை, பதர் நீங்கள் ஊழியத்துலலாம் வளர முடியாது, இப்படிலாம் கூட என் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்ற அடிக்கடி ஒரு சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று அந்த உள்ளான இருதயத்திலிருந்து, இந்த உள்ளான மனிதனிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுவோம். வாழ்க்கையின் ஊற்று. வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றது
அங்கிருந்து புறப்படும். நான் என்ன பண்ணும், முதல்ல என் வார்த்தையை கவனின்னு சொன்னேன். நான் சொல்றேன், உங்களை பத்தி யார் வேணா என்ன வேணா சொல்லிருக்கணும், கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கவனி. நீங்கள் தேவனுடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அவருடையது எல்லாம் உங்களுடையதாக ஆகியிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற உங்களால் எல்லாம் செய்ய முடியும். இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். அந்த விசுவாசம் தேவனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதில் வளர்வதற்கு அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இப்ப தேவன் உங்களை நல்லா தான் பார்க்கிறார், ஜெயிக்கிறவர்களாக பார்க்கிறார், எல்லா பிரச்சனையும் தவிடுபடியாக்குறவர்களாக பார்க்கிறார், முன்னேறுகிறவர்களாக பார்க்கிறார். ஆனா என்ன சொல்றாரு, யோசுவாட்ட சொன்னது மாதிரி பாருங்க, இந்த வார்த்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய், நல்ல வெற்றியை பெறுவாய். உன்னை ஜெயிக்க யாருமே இருக்க முடியாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. ஆமே. அப்ப என் பேக்ரவுண்ட் ஒன்றும் இல்லை, எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, அதெல்லாம் பேசாதீங்க. பாருங்க, நான் வேதத்துல அதிகமாய் தியானிக்கிற 2 நபர்கள் உண்டு. ஒன்று யோசேப்பு, இன்னொன்று தானியேல். இவங்க 2 பேருமே பாருங்க, அடிமையாய் போய் ஒரு தேசத்தில் இருக்கிறார்கள். அடிமையா இருந்த தேசத்திலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தரை நம்புறாங்க, அவருடைய வார்த்தையை நம்புகிறார்கள், வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொண்டார்கள். இவங்க செய்யறது எல்லாம் வாய்க்குது. இவங்களுக்கு விரோதமா பிரச்சனை வருது, சூழ்நிலை மோசமாகுது. யோசிப்ப பாருங்க, போய் நல்ல வாழ்க்கை முன்னேறுது, திடீர்னு தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில தூக்கி போடுறாங்க. ஜெயிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதுக்கப்புறம் பார்வோன் முன்னாடி போய் மிகப்பெரிய ஞானமுள்ள ஆலோசனை கொடுக்கிறான். பார்வோன் சொல்கிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவனும் இல்லை என்று சொல்கிறான். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எந்த இடத்துல எங்க இருந்தாலும் சரி, தேவ ஆவியை பெற்ற மனிதன் நீங்கள், தேவ ஆவியை பெற்ற மனுஷி நீங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எடுத்து பாருங்க, தியானிங்க, இந்த சத்தியத்தை கேளுங்க திரும்ப திரும்ப. நான் சொல்லுகிறேன், உங்களை தடுக்க யாருமே முடியாது. தானியல் எடுத்துக்கோங்க, தானியல் வாழ்க்கையில எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது, முன்னேறி போய்கொண்டே இருக்கிறான், ராஜா கண்ணுல தயவு கிடைச்சிருக்குது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, இருக்கிற கூட இருக்கிற எல்லாரும் பொறாமப்படுறாங்க. இவன் மேல ஒரு குற்றம் கூட இல்லை, ரொம்ப உண்மையா உத்தமமா வாழ்றான். ஆனா பிரச்சனை, ஏன்னா இவன் உண்மையா இருக்கிறதுனால மற்றவங்களால தப்பு செய்ய முடியல பாருங்க. அப்ப பிரச்சனையா வருது. இவனுக்காகவே ஒரு சட்டத்தை போட்டு சிங்க கெபில தூக்கி போட்டு இவனை சாகடிக்க பாக்குறாங்க பாருங்க. அங்கேயும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு? அடிமையா போய் கிடக்குறாங்க, ஒரு உரிமை கூட கிடையாது அடிமைக்கு. அப்படிப்பட்ட நிலையில தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் சில காரியங்களை புரிந்து வைத்திருந்தான். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடும் இருக்கிறார். இந்த உள்ளான மனிதனை கவனிங்க. அங்க கர்த்தரும் நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அப்ப அந்த உள்ளான மனிதன்ல விசுவாசம் என்னும் அபார சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வார்த்தையை கேளுங்கள், வார்த்தையை வாசியுங்கள், வார்த்தையை தியானியுங்கள், இந்த வார்த்தையை உட்கொள்ளுங்கள். அதன் மூலமா என்ன ஆகுது? விசுவாசம் வளருகிறது. வாயை திறந்து பேசுங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதோ அதை பேசுங்க, வேற யார் சொல்றதையும் கண்டுக்காதீங்க. இதை கேட்டு இதை பேசி இதையே சொல்லி பாருங்க, நீங்கள் விசுவாசத்தில் ஆபிரகாமை போல வல்லவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதுக்கப்புறம் உங்களை ஜெயிக்கிறதுக்கு அப்பேற்பட்ட சக்தி உலகத்திலேயே கிடையாது. என்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே பெரிய தேவன் பெரிய அபார சக்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கவனிப்போம். இன்னும் உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுவோம். இன்னும் வருகிற நாட்கள் இன்னும் அதிகமான இந்த விசுவாசம் குறித்து நிறைய காரியங்களை நடைமுறைக்கு ஏற்ற விதத்தில் கற்றுக் கொடுக்க போறேன். எப்படி சின்ன சின்ன விஷயத்துல இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெயிப்பது, முன்னேறுவது அப்படின்றத கற்றுக் கொடுக்க போறேன். எல்லா காரியத்திலும் ஜெயிக்க போறீங்க. தொழில, குடும்பத்துல, பிள்ளைகளை வளர்க்கறதுல, ஊழியத்துல, எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடியும். வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்க முடியுங்க உள்ளான மனிதனை கவனிச்சீங்கன்னா. நான் இதுக்கு தான் பிறந்தேன், இதை தான் செய்ய போறேன்னு உங்க வாழ்க்கையின் நோக்கமே வெளிப்பட ஆரம்பித்து விடும். நான் சொல்றேன், உங்களை மாதிரி தெளிவா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. ஆமென். நாம் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்.
உள்ளான மனிதனின் அபார சக்தியை புரிந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் இன்னும் இந்த விசுவாசத்திலே பலப்பட, வல்லமையாய் பலப்பட, ஆண்டவரே இன்னும் விசுவாசத்தில் ஆபிரகாமை போல வல்லவர்களாய் மாற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறாங்க. வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து ஆண்டவரே இன்னும் எங்கள் வாழ்க்கையில் எல்லா சவால்களையும் ஜெயித்து முன்னேற உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை கொடுத்திருக்கிறதே, அதை பயன்படுத்த இன்னும் அதை வளர்த்தெடுக்க உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த சத்தியங்களை நினைப்பூட்டுவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.